எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் AutoCADல பிளாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம ஒரு டிராயிங் ஃபைலில் அதை யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பிளாக். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற சில ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு பிளாக்காக சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாட் ஓன்லி இந்த ஒரு AutoCAD ஃபைல், இந்த AutoCAD ஃபைல் மாதிரியே நீங்கள் எத்தனை AutoCAD ஃபைல் கிரியேட் பண்ணிங்கனாலும் அதில் அந்த பிளாக்கை நீங்கள் காமனாக சேவ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்சர்ட் பிளாக் கொடுங்க. அது ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிப்போம். இதுதான் கிரியேட் ஏ பிளாக். இது வந்து பிளாக் எடிட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அந்த என்ன சொல்ல பிளாக்கோட அந்த ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த டேகிங் மாதிரி வரும். அதோட இதாக வரும், சிங்கிளாக மல்டிபிள் அப்படின்னு டேக் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஒரு பிளாக்கை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். பிளாக் 1 கொடுத்துக்கிறேன். அதோட பேஸ் பாயிண்ட்லாம் நம்ம ஸ்க்ரீனில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை. ஒரு ஆப்ஜெக்ட் அதே நம்ம ஸ்க்ரீனில் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கேல் பண்ணலாமா வேணாமா, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா வேணாமா. நீங்கள் ஒரு பிளாக்காக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். எப்பயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அலோ எக்ஸ்ப்ளோரிங் கொடுத்துருக்கோம். அதாவது ஸ்க்ரீனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த AutoCAD ஃபைலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. பிளாக் எடிட்டரில் போய் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியணும் அப்படின்னா அந்த அலோ எக்ஸ்ப்ளோரிங் எடுத்து விட்டுருங்க. இல்லை ஸ்க்ரீன்லேயே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னா அலோ எக்ஸ்ப்ளோரிங் ஆன் பண்ணி விட்டுருக்கணும். கொடுத்துட்டு அது என்ன யூனிட்ல இருக்கும் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ ஓகே, ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீன், செலக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஸ்க்ரீனில் கிரியேட் பண்ணியிருக்கிற ஏதாவது ஒரு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ என்டையர் ட்ராயிங். ஓகே, இதெல்லாம் ஓகே. அப்போ டு என்டையர் ட்ராயிங்ஸ் வந்துருக்கு இல்லையா, கரண்ட் செலெக்ஷன். நான் இப்போ எதுவுமே செலக்ட் பண்ணலை. ஸோ வெயிட் அ மினிட், நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். கேன்சல். இப்போ இதை வந்து நான் பிளாக்காக கிரியேட் பண்ணுறேன். இந்த ஷேப்பை நான் பிளாக்காக கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிறேன், கிரியேட். இதுக்கு நேம் வந்து பிளாக் 1 வச்சுக்கிறேன். ஷேப் இங்கே ப்ரிவியூவில் தெரியுதா, அதே மாதிரி அதோட பேஸ் பாயிண்ட்டும் ஸ்க்ரீனில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்ஜெக்டை நம்ம ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணது தான். ஸோ அந்த சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஓகே கொடுத்துட்டு அது வந்து ஒரு பிளாக்காக சேவ் ஆகிடும். ஓகே கொடுத்துட்டு பிளாக் ஆகிடும். அது புரியுதா? பிளாக் எடிட்டரில் ஒரு தனியாக வியூ ஆகும். அதாவது அந்த AutoCAD ஃபைல் தனி, அந்த AutoCAD ஃபைலுக்குள்ள ஒரு பிளாக் எடிட்டராக கிரியேட் ஆகும். இதுக்குள்ள வந்து நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து பிளாக் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ். அதோட அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அதில் வந்து அந்த லீனியர் அந்த பேராமீட்டர்ஸ்லாம் டீடைல்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த ஃபர்னிச்சர்ஸு, சோஃபா, இதெல்லாம் அது மாதிரி என்ன பர்டிகுலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த பிளாக் எடிட்டரில் பண்ணிக்கலாம். அதுக்கான தேவையான டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எல்லாமே நீங்கள் இதில் வேண்டதை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பிளாக்கை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளாக் இந்த AutoCAD ஃபைலுக்குள்ளே அந்த பிளாக்காக வந்து உங்களுக்கு பிளாக் எடிட்டர் ஓப்பன் இருக்குது. அதை நீங்கள் சேவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு எக்ஸசைஸ்க்காக போட்டது, ஸ்கேல் பண்ணி காட்டியிருந்தேன். அது இண்டிவிஜுவலாக என்ன தான் இருந்தது. இப்போ நான் பிளாக்காக கிரியேட் பண்ணனால ஒரு காமன் பிளாக் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி பிளாக்கை வந்து நான் இன்னொன்று புதுசாக வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இன்செர்ட்டில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட்டில் போயிட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சுக்க பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்கை கிளிக் பண்ணி எங்கே வேணுமோ அதை சூஸ் பண்ணி நான் வச்சுக்கலாம். இன்செர்ட் பிளாக், இன்செர்ட் ஸ்பெசிஃபிக் இன்செர்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன் வச்சுக்கலாம். அது பிளாக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் மட்டும்தான் வருமானா. இப்போ பாருங்களேன், இப்போ நான் புதுசாக இப்போ இது ஒரு ஃபைல் இருக்கு, நான் வந்து புதுசாக வந்து இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், இன்னொரு AutoCAD ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். F7 யூனிட்ஸ் வந்து இதுக்கும் வந்து நான் டீடைல்ஸில் வச்சுக்கிறேன். ஸோ இதில் பிளாக் இருக்கு இல்லையா, இன்சர்ட்டில் போனீங்கன்னா ப்ரௌஸ் கேட்கும், தெரியுதா? ஸோ இந்த ஃபைலில் பாருங்கள், இங்கேயே வந்துருச்சு, இந்த ஏரோ மார்க் வந்து. ஆனால் இந்த ஃபைலில் அந்த ஏரோ மார்க் வராது. ரீசன் என்னன்னா, நீங்கள் கிரியேட் பண்ணுற பிளாக்ல 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று இந்த ஃபைலுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று காமனாக ஒரு பிளாகை கிரியேட் பண்ணிவிட்டு அதை எப்படி வந்து நம்ம எல்லா ஃபைலுக்கும் யூஸ் பண்ணுறதுங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னா, இதில் இருப்பாங்க மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போனீங்கன்னா இந்த பிளாக்கை
நீங்கள் இந்த பிளாக் இல்லாமல் வேறு ஏதாவது பிளாக்ஸ் இருந்ததுன்னா அதை ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலில் உங்களுக்கு லொக்கேட் பண்ண சொல்லணும். நம்ம அப்படி கிரியேட் பண்ணதே கிடையாது. நம்ம கிரியேட் பண்ண பிளாக் இந்த ஃபைலுக்கான. பட் நீங்கள் கிரியேட் பண்ணுற பிளாக்கே வந்து ஒரு மல்டிபிள் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகணும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு டிராயிங்கை நீங்கள் பிளாக்கா இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாக் எடிட்டர்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி அந்த எக்ஸ்ப்ளோரிங் சொன்னோம், அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துருந்தா எக்ஸ்ப்ளோர் ஆகும். அங்கே அளவு எக்ஸ்ப்ளோரிங் நான் கொடுத்துருந்ததுனால என்னால் எக்ஸ்ப்ளோர், ஆனால் இது மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் ஆகும், இது எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஸோ இது ஒரே பிளாக்காக இருந்தாலும் வேற வேறு இடத்துல இன்சர்ட் பண்ணதுனால. ஸோ இப்போ பிளாக் எடிட்டருக்கு நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் எடிட்டர் வந்துடும். கொடுத்துட்டு எடிட் பிளாக் டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, இதில் கரண்ட் டிராயிங் இருக்கு. ஸோ இந்த கரண்ட் டிராயிங்கை ஃபுல்லாகவும் நீங்கள் பிளாக்காக வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த இதில் நம்ம கிரியேட் பண்ணது உடனே ஒன்று தான். ரொம்ப இது வந்து முக்கியமான அது எடிட்டிங்கில் நீங்கள் சேவ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணி இதோட அந்த ஆர்டர் செக் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடும். புதுசாகவே உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி சொல்லிட்டா ஈஸியாக இருக்கும். இந்த ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கும். லைன் வெயிட் எல்லாத்துக்குமே ஆன்ல இருக்கும். லைன் வெயிட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைன் வெயிட் லைன் வெயிட்டுங்கிறத ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் இதை வந்து ஒரு பிளாக்காக எடுத்துக்கிறேன். ஹேட்சோடய நீங்கள் எடுத்துக்கலாம், ஹேட்சஸும் அதில் இன்க்ளூடட் தான். இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பிளாக். இந்த பிளாக்குக்கு வந்து நேம் வந்து 2ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, பிளாக் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க. அதாவது சேவ் பிளாக்னு இருக்கு இல்லையா, இதை வந்து சேவ் பிளாக். இதை நார்மலாக இதில் சேவ் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று ஃபைல் சேவ். தனியாகவே டெஸ்க்டாப்லேயே வந்து நான் பிளாக் 2ன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளாக் எடிட்டரை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணுறேன். சேவ் சேஞ்ச் கொடுத்துறோம். இப்போ இது ஒரு பிளாக்காக இருக்கும். ஓகே, இந்த பிளாக் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா 2 பிளாக். நம்ம ஆல்ரெடி ஒரு பிளாக் பண்ணிட்டு இப்போ ஒரு பிளாக் பண்ணியிருக்கோம். இப்போ டிராயிங்கில் போயிட்டு இந்த பர்டிகுலர் ஃபைலுக்குள்ள உங்களுக்கு ஒரு பிளாக் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்சர்ட்ல போனீங்கன்னா வரும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது இது லிஸ்ட்லையும் வரலங்கும் போது ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்க்டாப்பில் நீங்கள் என்ன நேமில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணி DXF ஃபார்மெட்டா இல்லை DWF ஃபார்மெட்டா எதில் வேணால் நீங்கள் சேவ் பண்ணிக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டெஸ்க்டாப்பை கொடுத்துருக்கோம் இல்லையா, பிளாக் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்து அது கிரியேட் பண்ண பிளாக் வேறு யூனிட்லையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது வேறு யூனிட்ல இருந்ததுன்னா அதை ஸ்கேல் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் ஃபேக்டர்ஸ் கொடுக்கணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா சிட்டிஸ் அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டிராயிங்குள்ள ஜூம் ஓப்பன் ஆகலை. என்ன ரீசன் பார்த்துது, ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீன், ஸ்கேல் கொடுக்கல, ரொட்டேஷன் கொடுக்கல, ப்ரௌஸில் இல்லை. போகிறோம், இந்த பர்டிகுலர் ஃபைலை சூஸ் பண்ணுறோம், ஓப்பன் அண்ட் தென் எக்ஸ்ப்ளோர்ட் ஆப்ஷனும் ஆன் பண்ணிக்கிறோம். ஓகே, சாரி, நம்ம சேவ் பண்ண பிளாக்ல வந்து என்டையர் இதுவுமே சேர்ந்து செலக்ட் ஆயிருக்கு. அதனால இது வந்து என்டையர் ஃபைலாக ஒரு சில டிராயிங் 1 நான் எடுத்திருக்கேன். பிளாக்கை பொறுத்த வரைக்கும் BL2 தானே. என்டையர் இதுவுமே எனக்கு வந்து அதாவது இந்த டிராயிங் ஃபைலில் என்டையர் இதுவுமே நான் சேவ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு என்டையர் ஸ்ட்ரக்சருமே எனக்கு வந்து பிளாக்காக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் எக்ஸ்ப்ளோர்ட் ஆப்ஷன் அங்கேயே கொடுத்ததுனால நீங்கள் இதிலே எக்ஸ்ப்ளோர்ட் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கனாலே இந்த ஸ்டேஜ் வேற ஃபைலாக நீங்கள் ஓப்பன் ஆனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அதே நான் எக்ஸ்ப்ளோர் நீங்கள் பண்ண முடியாமல் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்ததுன்னா வராமல் போயிருக்கும். ஸோ
இப்போ இதில் பாருங்க உங்களுக்கு அந்த பிளாக் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அந்த பர்டிகுலர் ஃபைலில் இருக்கிற பிளாக்கும் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட்குள்ள இப்போ நான் அந்த என்டையர் ஸ்க்ரீனில் இருக்கிறதையுமே செலக்ட் பண்ணி பிளாக்காக கிரியேட் பண்ணதுனால அந்த என்டையர் ஃபைல் AutoCAD ஃபைலுக்குள்ள நான் எத்தனை பிளாக்ஸ் கிரியேட் பண்ணணும் அதுவும் எனக்கு செப்பரேட் பாக்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃபரெண்ட். இது வந்து புது ஃபைல். இதை நான் இப்போ நியூ ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ வந்து ஒரு பிளாக் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது யூஸ்வலாக நீங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்பை வந்து வித் அனோட்டேஷன். அது வித்தவுட் அனோட்டேஷன் நான் காட்டலை. ஆக்சுவலாக காட்டினது சேர்த்து தான் பிளாக் எடுத்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் சேர்ந்து அனோட்டேஷன் சேர்த்து தான் பிளாக் இருக்கணும். அனோட்டேஷன், டெக்ஸ்ட், சிம்பிள்ஸ், ஏரோஸ் எல்லாமே நீங்கள் பேஸ் பண்ணி ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்பை கிரியேட் பண்ணி ஹேட்சஸ் எல்லாமே போட்டு அதை நீங்கள் ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணிக்கலாம். பிளாக்ல 2 டைப் இருக்கு. ஒன்று வித்தின் தி பர்டிகுலர் AutoCAD ஃபைலுக்குள்ள அந்த பிளாக்கை யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம் ஒன்று. இன்னொன்று அந்த பிளாக் ஃபைலையும் நீங்கள் தனியாக காமனாக கிரியேட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஒர்க் ஃபைல்ஸ் நம்ம வந்து அது மாதிரி தான் சேவ் பண்ணி வச்சு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு சில பிளாக்ஸ் புதுசாக கிரியேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து இருக்கு. அதாவது ஒர்க் ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சம் AutoCAD அதே மாதிரி ரெவிட் ஆர்கிடெக்சர்ஸ்ல அதோட டெம்ப்ளேட்ஸ் ஒவ்வொன்றும் நான் தனித்தனியாக கிரியேட் பண்ணி வச்சுது. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் ஃபைல்ஸ் டெம்ப்ளேட் ஃபைல் மாதிரி நீங்கள் பிளாக்ஸையும் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த பிளாக்ஸை இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் போயிட்டு எதர் டிஃபால்ட்டாக இருந்தால் அப்படி எடுக்கலாம். அப்படி இல்லை மோர் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் லிஸ்ட்டில் வர்றது B1 B2 தான். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரௌஸ் பண்ணி எடுக்கணும்னா ப்ரௌஸில் போயிட்டு அந்த DXF ஃபைலோ இல்லை DWFF ஃபைல் DWG ஃபைலோ எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளாக்காக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நம்ம தான் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது, பண்ணலாம். கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது தவிர்த்து AutoCADலேயே வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் அது பிளாக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் டொரண்ட் வெப்ஜின்ஸில் போட்டிங்கனாவே சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரீ, இந்த கார், மற்ற சிம்பிள்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ், மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ் எதாவது இருக்குல்ல, அது இது எல்லாமே வந்து பிளாக்ஸை டிஃபால்ட்டாகவே ஆட்டோடெஸ்க்னால கிரியேட் பண்ணி ஃபைல்ஸை வச்சுருக்காங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம இதில் வந்து DXF ஃபார்மெட்டில் இருக்கும், இல்லைன்னா DWG ஃபார்மெட். DWGங்கிறது AutoCAD ஃபார்மெட், DXF ஃபார்மெட்டும் இருக்கும். அது கன்வெர்ட்டபிள், அதனால அப்படி இருக்கும். ஸோ அதனால் அந்த 2 ஃபார்மெட் இருக்கிறத நீங்கள் நெட்ல இருந்தும் டவுன்லோட் பண்ணி இந்த பிளாக்ங்கிற கேட்டகரியில் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சம் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு பிளான் போட போறீங்கன்னா அந்த டைட்டில் பாக்ஸில் சம் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படியே வந்து DWG ஃபைலாகவே யூஸ் பண்ணி பண்ணலாம். இதுதான் வந்து அந்த பிளாக்ஸ் பற்றின விஷயங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.